மோடியா ராகுலா என்பதுதான் இப்போ கேள்வி. மோடியா ராகுலா இதுதான் கேள்வி. 280 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது. 280 இடங்களில் பிஜேபி வெற்றி 72 இடம் யூபியில் மட்டும், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் வெற்றி பெற்றது. இன்றைக்கி தனித்தனியாக எல்லாரும் இருக்கும் பொழுது 72 இடம் வாங்கிய பிஜேபி இன்றைக்கி அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் இணைந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக 40 முதல் 50 இடங்கள் அவர்களுக்கு செல்லும். அப்போ 280 50 போச்சுன்னா 230. ரெண்டாவது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் 3 சேர்ந்து 50 to 60 தொகுதி இருக்குது. இதில் கண்டிப்பாக 25 தொகுதியிலேருந்து 30 தொகுதி காங்கிரஸுக்கு செல்லும். அப்போ 40 + 30 70 ஆச்சு. 70 தொகுதி முடிஞ்சது. அடுத்து இந்தியா முழுமைக்கும் மோடி வந்த பொழுது வளர்ச்சிக்கான பிரதமராக அடையாளப்படுத்தப்பட்டார். வளர்ச்சிக்காக மக்களும் பொதுமக்களும் ஓட்டு போட்டார்கள் தவிர பிஜேபிக்காக ஓட்டு போடலை. இன்றைக்கு அந்த வளர்ச்சியை கைவிட்டு விட்டு மதத்தை கையில் எடுத்து இன்றைக்கு மதத்தையும் இன்றைக்கு இராணுவத்தையும் முன்னெடுத்து இன்றைக்கு இப்போது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்னா அவர் வளர்ச்சிக்கான எந்த விதமான வித்தையும் அவர் விதைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படி என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க 30 மாநிலங்களில் ஒரு தொகுதி பிஜேபியினுடைய ஒரு தொகுதி தோல்வி அடைந்தால் 30 தொகுதி. அப்போ 40 30 30 60 40 100 தொகுதி கண்டிப்பாக பிஜேபிக்கு கிடைக்காது என்பது உறுதி. 280 100 போச்சுன்னா 180 தொகுதியை வைத்து எப்படி பிஜேபி ஆட்சி அமைக்க முடியும்? அப்படியே கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி அமைக்கும் வந்தாலும் சரி மோடியால் பிரதமராக முடியாது என்ற நிலைமை வரும். அந்த நிலைமையில் ஒரு நிதின் கட்கரியோ வேறு யாராவது தான் வர முடியும். அந்த நிலைமையில் மத்தியில் எனது பார்வை என்னவென்று சொன்னால் மத்தியிலே அறுதி பெரும்பான்மை கொண்ட எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை கொண்ட எந்த ஒரு தலைவரும் இந்தியாவிற்கு இதுவரை நன்மை செய்ததாக சரித்திரம் இல்லை. சிறுபான்மை எம்பிக்களை கொண்ட நரசிம்மராவ் அவர்களால் தான் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. சிறுபான்மை எம்பிக்களை கொண்ட பிஜேபியை வழிநடத்திய வாஜ்பாய் அவர்களால் தான் தங்க நாற்காலி சாலை உருவாக்கப்பட்டது. இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறியது. எனவே நமக்கு தேவை மாநில கட்சிகள் ஆதரவோடு ஒரு மத்தியிலே ஒரு ஆட்சி வந்தால்தான் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். மத்தியிலே அவர்கள் சண்டை போட்டால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். மக்களுக்கான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவார்கள். நாம் கேட்கக்கூடிய குரலை அவர்கள் மதிப்பார்கள். இந்த அறுதி பெரும்பான்மை என்பது இனிமேல் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது என்ற நிலை வரும் பொழுது கண்டிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய திரு வெங்கடேசன் அவர்களது குரலும் கண்டிப்பாக தமிழக அவர் நண்பர், எனது நண்பர், அதனால கண்டிப்பாக அவர் குரலும் ஒலிக்கும் என்று நான் நம்புகிறேன். அதிமுக பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உறுதி பண்றீங்க? கண்டிப்பா எல்லாரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்க பணம் கொடுக்கக்கூடிய கட்சி 2 கட்சியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2 கட்சியும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த கொடுக்கக்கூடியது எவ்வளவு கொடுக்குறாங்கன்றத வித்தியாசம். அவங்க 1000 2000 3000 10,000 எவ்வளவு கொடுக்குறாங்கன்றது வித்தியாசம். அப்ப மக்களுக்கு நீங்க பணத்தை கொடுத்து தான் ஓட்டுவாங்கன்ற நிலைமை வந்துட்டா நீங்க 5 வருஷம் என்ன பண்ணிருக்கீங்கன்ற கேள்வி வருமா இல்லையா? ஒரு முக்கியமான விஷயம், சு வெங்கடேசன் சார் பன்முறை எழுத்தாளர், பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அவங்க கட்சியில அது பெரிய பிரச்சனையா இருக்கு. முக்கியமா ஒரு தியாகம் சொல்லக்கூடிய தியாக தலைவின்னு சொல்லக்கூடிய லீலாவதியை படுகொலை செய்யப்பட்ட தோழமை கட்சியோட கூட்டணி, அது ஒரு புறம். அதே போல அந்த கொலை செய்யப்பட்டவர்களோட உடன் பிறந்த அண்ணன்கள் உறவுகளை போய் சந்தித்து இவர் வந்திருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இல்லையே சார்? தன்னுடைய கட்சியில இருக்கிற ஒரு தியாக தலைவியை கொண்டவங்களோட உறவுகளை போய் ஒரு சந்திச்சுட்டு வர்றது அரசியல் லாபத்துக்காண்டிதானே, மற்ற அரசியல் கட்சிகள் போல் தானே வரும் செயல்படுறாரு. அது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் வைக்க முடியாது. கூட்டணின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி திமுக கூட்டணியா அதிமுக திமுக கூட்டணின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சுயநலத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான். 2 கூட்டணி தான். அதிமுக கூட்டணி சரி, திமுக கூட்டணி சரி. கட்சிக்காகவும் சுயநலத்திற்காகவும் பணத்திற்காகவும் தன் ஜாதிக்காகவும் மதத்திற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தான். கூட்டணி என்று சொன்னால் இந்த 2 கட்சியிலையும் ஒட்டுமொத்தமாக நாம் தள்ள வேண்டியதுதான். இன்னைக்கு மாற்றத்திற்காக நிற்பவர்கள் 2 பேர் தான், சீமானும் கமல் மட்டும்தான். 2 பேர் தான் மாற்றத்திற்காக நிற்கிறாங்க. இந்த 2 பேரையும் தவிர்த்து நீங்கள் 2 பேருக்கு ஓட்டு போடுவாங்களா தமிழக மக்கள்? சொல்லுங்க. 2 பேருக்கும் இந்த மாற்றத்துக்காக நிற்கிறான்னு சொல்லி ஓட்டு போடுவாங்களா? இன்னைக்கு சொல்லுங்க. மாற்றத்துக்காண்டி நீங்க முயற்சி பண்ணலாம். நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ விதை விதைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அறுவடை பண்ணக்கூடிய காலம் வரும். அப்போ இவங்க திமுக ஊழல் கட்சியில கூட்டணியில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் நிற்கிறாங்க. அப்படிங்கிற மாற்றத்துக்காண்டி நீங்க கமலஹாசனோ இல்லை வேற ஒரு கேள்வி இல்லை. அதான் நான் என்னுடைய இது என்னன்னா மக்களுக்கு இன்னைக்கு மாற்றத்திற்காக நான் சொல்றேன் நீங்க மாற்றத்துக்காக ஓட்டு போடுங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்க, கமலுக்கு ஓட்டு போடுங்க. நான் சொல்றேன் என்ன, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? சொல்லுங்க பாப்போம். எல்லாமே நீங்க ஓட்டு வங்கி உருவாக்கி வச்சிருக்காங்க. இல்ல அதே கேள்வி இல்ல. இப்ப நீங்க கொடுக்குற ஆதரவு இல்ல ஓட்டு போய் சேர்ந்துருமா வாக்கா? இல்ல இப்ப நீங்க கொடுக்குற ஆதரவு இல்ல. நான் கொடுக்குற ஆதரவு அதான் சொல்றேன். நல்ல வேட்பாளர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். எந்த கட்சியா இருந்தாலும் சரி. திமுகலையும் நல்ல வேட்பாளர் இருக்காங்க, அதிமுகலையும் நல்ல வேட்பாளர் இருக்காங்க,
எல்லா கட்சியிலும் நல்ல வேட்பாளர் இருக்காங்க, தகுதி படைத்த வேட்பாளர் இருக்காங்க. இதே இது வந்து ஏகப்பட்ட கேஸ் உள்ள வேட்பாளர்கள், கோடிக்கணக்காக சொத்து சேர்த்த வேட்பாளர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் வந்து முக்கியமைய. நீங்கள் வந்து வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பிஜேபி ஏன் தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்னா, காரணம் அங்கே 160 180 தான் கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 20 MP சீட்டு கிடச்சிச்சின்னா உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப பலம். அதுக்காக இங்கே வர்றாங்க. அப்போ நீங்கள் நீட்டு தேர்வுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கம்பராமாயணத்தை நடத்திட்டு வால்மீராமாயணத்தை நடத்த சொல்லக்கூடிய நிலைமையில் மக்களை வந்து டாக்டர் ஆகக்கூடிய கனவுகளை பொசுக்கிய பிஜேபி. அப்போ அவங்க வந்து இன்றைக்குமே என்ன சொல்கிறாங்க, நீட்டு தேர்வை ரத்து பண்ண மாட்டோம், நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை எப்படி சமாதானப்படுத்த முடியுன்றதை நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆணவமும் அகங்காரமும் இருக்குன்னு பாருங்கள். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்குருவீங்க? நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, மோடி தனது குருவான, அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் முதலமைச்சர்களுக்கு குரு வந்து அத்வானி தான். அந்த அத்வானியவே இன்னைக்கு தொடர்ந்து அவமதித்தவர் யார்? மோடி தானே. குருவே அவமதித்தவர் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருப்பார், மக்களை எப்படி மதிப்பார்? இப்போ பிஜேபியில் எத்தனையோ நல்ல தலைவர்கள் இருக்காங்க, நல்ல தலைவர்கள், பொருளாதாரத்தில் வல்லமை படுத்த தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, எக்கனாமியில் இன்னைக்கு தோல்வி அடைந்து விட்டது சுப்பிரமணிய சொல்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம், நல்ல தலைவர்களை இன்னைக்கு மோடிகிட்ட போய் பேசிட முடியுமா? மோடிகிட்ட போய் ஒரு நல்ல கருத்தை சொல்லிட முடியுமா? ஏற்பதற்கு அவர் இல்லை. அப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி இன்றைக்கி அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி எவ்வளவோ கற்றுக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி வந்து நான் வந்து அதை அடுத்து வந்து நல்ல விஷயங்களை செய்வேன், மற்றவர்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு காது கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். அப்படின்னா அவருக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் காங்கிரஸுமே ஒட்டுமொத்தமாக ஆட்சிக்கு வந்தாலுமே நீங்கள் வந்து என்னென்னா, மோடியை விட ஒரு 10 பேர் இருக்காங்க, ரொம்ப அதிகாரம், ஆணவம், அகங்காரம் உள்ளவங்களாம் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்களுமே வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி வரக்கூடாது. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளுடைய ஆதரவோடு அவர்கள் ஆட்சி நடத்தினால் மட்டும்தான் மக்களுக்கான காரியங்கள் நடக்கும். நதிநீர் இணைக்கப்படும், அதிதர நீர்வழிச்சாலைகள் உருவாக்கப்படும், விவசாயம் ஃபோக்கஸ் பண்ணப்படும், தொழில்துறை வளரும். இதெல்லாம் எப்போ வளரும்? இவங்க 2 பேரும் தனிப்பெரும்பான்மை ஆட்சி நடந்தால் வளராது, ஒன்லி கார்பரேட் தான் வளரும். 2 கட்சிக்கும் வித்தியாசம் கிடையாது, கார்பரேட் தான் வளரும். ஆனால் இவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லகான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு எம்பிக்கு இருந்தால் கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட லகான் கையில் எடுத்தால்தான் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல தரமான தலைவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அவர்களுக்கான வாக்குகளை நம்ம பதிவு பண்ணால் தான் நீங்கள் ஒரு 30 சீட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போனாலும் 10 சீட்டு நீங்கள் சீமானுக்கும் கமலுக்கும் கிடச்சிச்சின்னா, ஒரு தனியாக சுயேட்சையாக இன்றைக்கி இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் கட்சின்னு இறங்கியிருக்கான், ஜல்லிக்கட்டுக்கு போகிற இளைஞர்கள் இறங்கியிருக்கான், சுயேட்சையாக நிற்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு போடுவாங்களா மக்கள்? போட்டாங்கன்னா ஒரு 10 சீட்டு இவங்களுக்கும் ஒரு 30 சீட்டு இவங்களுக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பாக தமிழகத்தினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும், தமிழகத்தினுடைய எண்ணம் பாராளுமன்றத்தில் நிறைவேறும். இதனால தான் நான் சொல்கிறேன், நல்ல தலைவர்களை, நல்ல இளைஞர்களை, மக்களுக்காக பாடுபடக்கூடிய இளைஞர்களை இந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக அதிமுக எம்ஜிஆர் எனக்கு குரு, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இன்றைக்கு அடிமைகளை மக்கள் மதிப்பதில்லை, தலைவர்களைத்தான் மதிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கட்சியை வந்து ஒரு காலில் விழுந்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆக்கிட்டாங்க, அவங்களுடைய சுய லாபத்திற்காக. எனவே அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் இப்படி மற்ற கட்சிகளிடம்தான் இருக்கிறது. அதிலே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இன்றைக்கு மதுரை தொகுதியை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக அவர் சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு நல்ல சாய்ஸ் என்பதை நான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் யாருக்கும் பண்ணுறதில்லை, பிரச்சாரம் யாருக்கும் பண்ணுவதில்லை. என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லுகிறேன், அவ்வளோதான். மற்றவர்களுக்கு, சுயேட்சைகளுக்கு, நல்ல வேட்பாளர்களுக்கு நான் ஆதரவு தர சொல்லி என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த தொகுதியில் யாருக்கெல்லாம் நல்லவர்களை வாக்களியுங்கள் என்று சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லவர்களுக்காக ஓட்டு போடுவார். அதாவது தேர்தல் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கன்றீங்க, நண்பர்ன்ற முறையில ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஏதோ வற்புறுத்தல் அப்படியெல்லாம் கிடையாது, வேற வழியே இல்ல. நான் வந்து கூப்பிட்டு நம்ம தெரிவிப்போம். நான் வந்து பாப்பிரெட்டியாவட்டியில வந்து மக்கள் சொல்றது கேளுங்க, பிரச்சாரம் பண்ண பாப்பிரெட்டியாவட்டியில என்னுடைய நண்பர் போட்டிடுறாரு மக்கள் நீதி மையத்தின் சார்பாக. அந்த தொகுதியில 13 ஆண்டு காலம் அமெரிக்காவில் இருந்துட்டு இந்த மண்ணை சேர்ந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து கடந்த 4 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தை பண்ணி விவசாயிகளுக்காக அங்கே ஒரு வாணியாறு டேம்னு ஒன்று இருக்குது. அந்த வாணியாறு டேம்லேருந்து இடதுபுற கால்வாயை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி 2011 ஜெயலலிதா அம்மா அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க பாப்பிரெட்டியாவட்டி கிராமத்தில். இதுவரைக்கும் அதிமுக அரசு அது செய்யலை, இதுவரைக்கும் செய்யலை. சேர்வராயன் மலையிலிருந்து பொம்முடி கிராமத்திற்கு காற்றாற்று வெள்ளத்தில், வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய அந்த மழையை தடுத்து காற்றாற்று வெள்ளத்தில்
வரக்கூடியதை இளைஞர்கள், பொம்முடி கிராமத்தினுடைய இளைஞர்கள் அந்த ஒரு பைப்பு 2.5 கிலோமீட்டருக்கு பைப்பை பதிச்சு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலத்தை அவர்கள் வந்து விவசாயத்தை இன்னைக்கு 10 வருடமாக வறண்டு கிடந்த பூமியை இன்னைக்கு 3 வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க. 2.5 கோடி ரூபா கடனில் இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஓபிஎஸ் போய் பார்த்தேன், இபிஎஸ்க்கு லெட்டர் அனுப்பினேன். 2 பேரும் இது வரைக்கும் ஒரு துளி கூட அதுக்கு உதவலை. இவங்க எப்படி பண்ணுவாங்க? உசிலம்பட்டி கிராம கால்வாய் 58 கிராம கால்வாய் திட்டத்துக்காக நான் ஜெயலலிதாவுக்கு லெட்டர் எழுதினேன், இந்த முதலமைச்சர்களுக்கு லெட்டர் எழுதினேன். இது வரைக்கும் அந்த கிராமம் இப்போ தான் வைகை நதி வந்ததுனால வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி, அந்த இடமே வறண்டு போய் கிடக்கு. எந்த கட்சியாவது இதுக்கு செஞ்சுருக்காங்களா சொல்லுங்க பாப்பா. அப்போ மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நல்ல தம்பிக்கு என்ன ஆதரவை தெரிவிச்சிருக்கேன், ஓப்பனாக நான் வீடியோ விட்டுருக்கேன். கள்ளக்குறிச்சி கிராமத்தில், கள்ளக்குறிச்சியில் ஒரு 26 வயது இளைஞன், முதல் இளைஞன், அவன் வந்து அந்த கிராமத்தில் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு போகிறப்போ ஒரு திமுக காரர் வந்து சொல்கிறார், 60 ஆண்டு காலமாக அந்த ஒரு மலைப்பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு கால்வாய் வெட்டுனா 3000 ஏக்கர் கிராமம் பயனடையும். 60 வருஷமா திமுக கார ஒரு நண்பர் 60 வருஷமா அவர் வந்து புலம்புறார். இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு இளைஞன் நான் செய்வேன் முன்னுக்கு நிற்கிறான், அவனுக்கு என் ஆதரவை தெரிவிச்சிருக்கேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன் வர்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா இப்போ யாருக்கு ஓட்டு போகிறதுன்னு தெரியல. கேட்குறாங்க 100% வாக்களிங்க, நம்ம சொல்கிறோம் 100% யாருக்கு வாக்களிக்கணும்னு கேட்குறாங்க. யாருக்கு வாக்களிப்பது? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இங்கே பார், இதுக்காக போராடக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் கள்ளக்குறிச்சியில் நாகராஜன், ஒரு சுயேட்சை வேட்பாளர் கிரிக்கெட் மட்டை சின்னத்தில் போட்டிடுறான், அவனுக்கு தேர்ந்தெடுங்கன்னு கள்ளக்குறிச்சியில் போய் நான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். பாப்பிரெட்டியாப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக ஒரு இளைஞன் போட்டிடுறாரு, அவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கூட்டணி சார்பாக போட்டியிட சு வெங்கடேசன். அப்போ என்னுடைய செலெக்ஷன் நல்லவர்களை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாக்களிங்கள் என்பதுதான் எனக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து மக்களுக்கு எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு 3 தொகுதியில் நான் வந்து காமிச்சிருக்கேன். இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் தொகுதியில் யார் நல்லவர்கள் இருக்கிறார்களோ, யார் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு யார் மக்களுக்காக சேவை செய்ய விரும்புகிறார்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக தமிழக மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, வாக்கு செலுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும், நோட்டாவுக்கு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுக்கும் எனது கோரிக்கையாக நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு.